வேற வழியே இல்ல ரேவதி. அந்த புடவை விட இந்த புடவை நல்ல புடவைதான். இந்தா கட்டு. இதாம நடந்துச்சு. நான் ஒன்னும் உங்க பேச்ச மீறணும்னு நினைக்கல. எல்லாமே கரண்ட் போய் மெழுகுவத்தி பத்த வச்சதாலதான் இப்படி ஆயிடுச்சு. நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே ரேவதி. ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் நீங்க வாங்கி கொடுத்த புடவை. எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு நீங்களே பாருங்கம்மா. இதை எப்படி என்னால கட்ட முடியும் நீங்களே சொல்லுங்க. அத்தா, ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல எரிச்சு போன புடவை இருக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவர்கிட்ட சொல்லி அந்த புடவைய தலைக்கு மேல 4 சுத்து சுத்தி வெளியே தூக்கி போட்டு வந்துட சொல்லுங்க. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். கிழிஞ்சு போன புடவை வீட்டுல இருக்க கூடாது. நீங்களே இதை வெளியே தூக்கி போட்டுட்டு வந்துருங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. தலைய சுத்தி போட்டுருங்க. மேடம் வணக்கம் மேடம். நான் போன்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். யார் இவரு? கார்த்திக் இங்க இருந்து வெளியே அனுப்ப போறதே இவருதான். நான் என்ன சொல்றேன்னு புரியல. வழக்கமா டெய்லி கார்த்தி அவங்க அம்மாவுக்கு அன்னதானம் போடுவான். இன்னைக்கும் அன்னதானத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அவருக்கு வேலையே இருக்கு. நீ பணத்தை கொடு. எதுக்கு? நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை எடு. இந்த பணத்தை வாங்கிட்டு நேரா அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போங்க. அங்க யாருக்கும் தெரியாம சமையல் பண்ற இடத்துக்கு போய் எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருங்க. சரிங்க மேடம். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு சூர்யா. சாப்பாட்டுல விஷத்தை கலக்கறதெல்லாம் சரி. அந்த கார்த்தியை இங்க இருந்து எப்படி வெளியே அனுப்புவ? நீ என்ன சின்ன புள்ளத்தனமா டவுட்லாம் கேட்டுட்டு இருக்க? கார்த்தியோட அன்னதானத்துல சாப்பிட்டவங்க 4 பேர் சாவாங்க. 40 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை நடக்கும். போலீஸ் வரும். அநேகமா கார்த்திய அரெஸ்ட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. சூப்பர் பிளான் சூர்யா. அங்க அன்னதானம் சாப்பிட்டவங்க ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்தாங்கன்னு வை. அங்க இருக்கிற மேனேஜர் பதறி போய் கார்த்திக்கு போன் பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பா போன் பண்ணுவான். அப்படி போன் பண்ணா கார்த்திக் வெளியே போய் தான் ஆகணும். சூப்பர் ஐடியா சூர்யா. உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க மேடம், நான் வரேன். இந்த நேத்து வச்ச சாம்பார் அது கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சா பாத்துக்கங்க. சரி சரி. குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாது சார். சார் வாங்க சார். சார் கூட போன் பண்ணி சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. அப்படியா? ஆமா சார். சரி சரி சரி. இந்தாங்க அந்த பணத்தை பிடிங்க. கார்த்தி சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு வாசனை ஆளை தூக்கி பசியை கிளப்பி விட்டுருச்சு. சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு சார். இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல இன்னும் அன்னதானம் ஆரம்பிக்கலையே. எனக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட ஆசைதான். ஆனா நேரம் ஆயிடும். எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் வேற இருக்கு. சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி சார்? இங்க உங்களுக்குன்னு தனியா பரிமாற சொல்றேன் சார். சாப்பிட்டு போங்க சார். அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க சாரோட ஆளு. உங்களை சாப்பிடாம அனுப்புனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார். ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க சார். சரி, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. நான் உங்களுக்காக சாப்பிட்டு போறேன். சரிங்க சார். இந்த இருக்கேல தண்ணி தெளிப்போம். கூட்டு பொரியலாம் சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போல. இவரை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. வாங்க சார். இவர் என் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு?
இவர் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடந்ததா சொல்லி ஒருத்தர் இவர் அட்மிட் பண்ணிட்டு போனாரு. இவரை செக் பண்ணதுல இவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ பாய்சன் கலந்த மாதிரி இருக்கு. அதான் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய்சன் கலந்துருக்கா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்ப எப்படி இருக்காரு? இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். டேய், இதுவாடா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னடா சாப்பிட்ட? நீ சாப்பிட்ட சாப்பாடுல பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்றாரு. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டியா? மாப்பிள்ள, நான் எங்கேயும் எதையும் சாப்பிடல மாப்பிள்ள. நீ அம்மாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு ரகு கிட்ட காசு கொடுக்க சொன்னியா? ஆமா. நானும் கொடுத்தேன். அங்கதான் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன். வேற எங்கேயும் நான் எதுவும் சாப்பிடல மாப்பிள்ள. யாருக்கு மாப்பிள்ள போன் பண்ற? அங்க நிச்சயம் நடக்க போகுது. அந்த நேரம் நான் அங்க இருக்க கூடாதுன்றதுக்காக அன்னதான சாப்பாடுல யாரும் இதை கலந்துருக்காங்கடா. அன்னதான சாப்பாடை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். மாப்பிள்ள, சாப்பாடு போட்ட டைம் ஆச்சு மாப்பிள்ள. எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. என்னாச்சு மாப்பிள்ள? போனை எடுக்க மாட்டேங்கிறாரா? திரும்பவும் ட்ரை பண்ணு மாப்பிள்ள.